வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான டேஸ்டியான சட்னி ரெசிபி பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு பவுலில் 3 வரமிளகாய் போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பூண்டு, இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ இது கூட ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை நல்லா சூடாக காய்ச்சி அதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடுறேன். அந்த எண்ணெயிலே இருக்கட்டும். 15 நிமிஷம் கழித்து இது நல்லா ஆறி இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இப்படி அரைச்சா தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சுருந்த எண்ணெயில் மீதி இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயும் எடுத்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சட்னி தாளிக்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா சூடான இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.